கலைமாமணி பனையூர் ராஜா என் பேர். இந்த காம்படிஷன் போட்டியில் வந்து நான் ஜட்ஜாக வந்து கலந்துருக்கேன். நல்ல திறமையான கலைஞர்கள்லாம் அங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ தமிழ் தெம்பு. தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் நகரம் கோவை மாநகரம். அந்த கோவை மாநகரத்திற்கே பெருமை சேர்க்கும் தென் கைலாய மலை வெள்ளிங்கிரி மலை. அதன் அடிவாரத்திலே ஈசா யோக மையத்திலே தமிழர்களுக்கே பெருமை சேர்க்கும் ஒரு தமிழ் தெம்பு நிகழ்ச்சி நடக்கிறது. நமது இந்திய தேசத்திற்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் ஈசா யோக மையத்தால் சத்குரு அவர்களின் தொலைநோக்கு பார்வையிலே தமிழ் நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு, கலை போன்றவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த தமிழ் தெம்பு என்ற ஒரு நிகழ்ச்சியை கடந்த 5 நாட்களாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதிலே பாரம்பரியத்தை பேணி காக்கும் விதத்திலே, அழிந்து கொண்டிருக்கின்ற நாட்டு மாடுகளை சந்தைப்படுத்தும் விதத்திலே இலவசமாக அங்கே சந்தையை உருவாக்கி மாடு கன்று வளர்த்தவரங்களையும் விவசாயிகளுக்கும் ஆதரவு கொடுக்கும் விதத்தில் அங்கே சந்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமல்ல, நமது கலாச்சாரம், பண்பாடு உருவாகும் விதமாக பல பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. பொருட்காட்சியாக கிராமங்களில் அந்த மாதிரி ஒரு கலை நுணுக்கத்தோடு உருவாகிற பல பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு அங்கே ஒரு சந்தையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போட்டிகள், அந்த கோலப்போட்டி, ஓவியப் போட்டி, பறையாட்டத்துக்கு ஒரு போட்டி, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நாம் நேற்று 8/3/2025 அன்னைக்கு போயிருந்தோம். இதையெல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வரணுங்கிற நோக்கத்துக்காக நம்ம தீபம் இயற்கை டிவி நேயர்களுக்காக இதை படம் பிடிக்க சென்றிருந்தோம். அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது அத்தனையும் எப்படி நிகழ்ந்தது என்றால், தன்னார்வலர்களோட துணையோட, எந்த பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் தன்னார்வலர்கள் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணி மிகச்சிறப்பாக அந்த கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதில் நாம் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பறை இசை கலைஞர்கள் ஒரு 4-5 குரூப் வந்திருந்தது. அதில் போட்டி நடத்துகிறாங்க, யார் சிறந்த பறை இசை கலைஞர்கள் என்று. அதுக்கு இந்த பறை இசையிலேயே கலைமாமணி விருது வாங்கினவங்க நடுவராக இருந்து அந்த கலைஞர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்கள ஊக்கப்படுத்துகிறாங்க. அவர்களிடமும் பேட்டி எடுத்திருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இது தொடர் நிகழ்ச்சியாக 2-3 எபிசோடாக வரும். ஏனென்றால் நமது கலையும் பண்பாடும் நமது பெருமையும் உணர்ந்து பார்த்தால்தான் நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற அந்த கலை பொக்கிஷங்களை காப்பாற்ற முடியும். அப்போதுதான் நமது கலாச்சாரம், பண்பாடு அழியாமல் நமது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியும். ஆகவே இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய ஆதரவை கமெண்ட் மூலம் தெரிவிங்கள். அப்பப்போ இடையில நானும் அதை ஒட்டி பேசுகிறேன். அது மட்டுமல்ல, நமது தமிழகத்திலே இருக்கும் பல விளையாட்டுகளை, அங்கே மறைந்து போன விளையாட்டுகளை அங்கே ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல கலை பொக்கிஷங்களை அங்கே ஆவணப்படுத்தி இப்போது இருக்கிற தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை எல்லாமே நாம் கண்டுகளிக்கப் போகும். அவசியம் இதை தொடர்ந்து பாருங்கள்.
அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். வித்தியாசமாக இந்த தமிழ் தெம்பு நிகழ்ச்சியில் பறை இசைக்காக ஒரு போட்டி நடத்திருக்கீங்க புதுமையாக. ஆமாம் ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. உங்கள் பேர், நீங்கள் ஏதோ அவார்டு வாங்கியிருக்கீங்களாம்மா, அதை பற்றி சொல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்துங்க. என்னுடைய பேர் வந்து கலைமாமணி பனையூர் ராஜா என் பேர். இந்த காம்படிஷன் போட்டியில் வந்து நான் ஜட்ஜாக வந்து கலந்துருக்கேன். நல்ல திறமையான கலைஞர்கள்லாம் அங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 3 டீமை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 பரிசு செலக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்க. இப்போது இந்த பறை இசை கலையை வளர்த்துறதுக்காக நீங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கீங்க. முதல்லலாம் இப்படி உங்களுக்கு ஆதரவு இருந்ததா? இல்லை, எங்களுக்கு ஒரு அங்கீகாரமே இப்போ தான் கிடச்சிருக்கு. 53 வருஷமாக தமிழக அரசு வந்து கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க, பல கலைகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு பறை இசை கலைக்கு, தப்பாட்ட கலைக்கு கொடுத்ததே இல்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டிலே முதல் முறையாக கலைமாமணின்றது எனக்கு பனையூர் ராஜாவுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அரசுக்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கேன். மற்ற இளைஞர்கள்லாம் இதை விருப்பப்பட்டு வர்றாங்களா இந்த பறை இசை? ஒரு டயத்தில் வந்து இந்த பறை தப்பாட்டம் வந்து ரொம்ப ஒதுக்கப்பட்ட இருந்த கலை இன்றைக்கி அனைவருமே கற்றுக்கிற அளவுக்கு முன்னாடி வந்து எல்லாமே இன்றைக்கி கலையை இந்த தப்பாட்டத்தை வந்து சிறப்பாக இன்றைக்கி கற்றுக்கிட்டு பல காலேஜுகள், ஸ்கூலு, காம்படிஷன் போட்டியில் இந்த மாதிரி காலேஜ் ஸ்கூலில் எல்லாமே வந்து இது முன்னுரிமை கொடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் கோயிலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அரசு விழாக்களை பண்ணிக்கிருக்காங்க. அரசு நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க, மக்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் வந்து கலைச்சுடர்மணி மின்னல் மூர்த்தி. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம். தமிழக முதலமைச்சர் கையால் வந்து 2022 கலைச்சுடர்மணி விருது வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இந்த தப்பாட்டத்துக்கு வந்து அன்னைக்கு வந்து அங்கீகாரம் எல்லாம் கிடையாது. இன்றைக்கி இந்த கல்லூரி மாணவர்கள் கையில் எடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நிறையா ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. பாரம்பரியமான கலைஞர்களை வந்து திரும்ப அவங்களால வந்து மீட்டெடுக்க வந்து வாய்ப்புகள் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் தெம்புக்கு வந்து ஒரு 4-5 கலைக்குழுக்கள் வந்திருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நாங்களும் கலந்துருக்கோம். அண்ணன் கலைமாமணி, சகோதரி செல்வி அவர்கள், செல்வராணி அவர்கள், அவங்களாம் வந்திருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க. இப்போ நான் என்ன சொல்லணும்னா, கலைகள் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. எல்லாரும் கலைகளையும் நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நன்றி. சொல்லுங்களேன் உங்களை அறிவு. என் பேர் ராஜேஷ். நான் ஆய்வியல் நிறைஞர். நான் அந்த கலையை வந்து எவ்வளோ நான் நிறையா படிச்சுட்டு ஒரு 5 டிகிரி முடிச்சிருக்கேன். நான் படித்தாலும் இந்த கலையை கையில் எடுத்த பிறகு தான் நான் நீங்கள் உலகம்லாம் நான் ரீச் ஆகியிருக்கேன். இந்த கலை என்னை காப்பாற்று வளர வச்சுது. என் மனைவி நாங்களாம் சேர்ந்து செஞ்சதுக்கு பல கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் இந்த கலையை பயிற்சி கொடுத்து நாங்கள் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான அங்கீகாரமும் இந்த ஈசா மையத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஈசா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈசா வந்து எல்லாருக்கும் ஈசா வந்து எங்களுக்கு பறைக்கு வந்து பெரிய ஏணிப்படி, ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு ஒரு மேடையில் ஏற்றி எங்களை வந்து மேடையில் ஏற்றி அழகு பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு நிறையா நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் என்ன சொல்லணும்னா, நாங்கள் எப்போ வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அன்னையினால ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தோம். சரிங்க. அது எங்களுக்கு இங்கே வர்றதுக்கு தமிழ் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தெம்பு தமிழ், அது பாரம்பரியம், பூர்வீக குடிக்கான தமிழுக்கு ஒரு தெம்பு இந்த பறை இசை கலையாக அது வந்து ஒரு இருந்திருக்கு. அவங்க இதை படிச்சிருக்காங்களா? அவங்க வந்து 8ஆம் சில கலை தமிழக அரசு கலை வளர்மணி மாவட்ட விருது வாங்கியிருக்காங்க. சொல்லுங்க. செல்வராணி வணக்கம். கலை வளர்மணி வாங்கியிருக்கேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் வந்து பயிற்சி கொடுக்குறேன். கரகம், தப்பு, வைக்கால் குதிரை எல்லாம் பயிற்சி கொடுக்குறேன். இங்கே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை வந்து நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. உங்களை மாதிரி கிராமிய கலைகளை வளர்த்துருக்கிறதுக்கு ஆசிரியர்கள், முன்னோடிகள் இருக்கிறதுனால தான் நம்ம கலாச்சாரம் பண்பாடு அதிகமாக வருது. இன்னும் வருங்காலத்தில் நிறையா இளைஞர்கள் கற்றுட்டு நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நல்லா காப்பாற்றணும்னு தீபம் இயற்கை டிவி சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். பண்டை காலத்து ஓவியங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். நடுக்கல் வணக்கம். அடுத்து ஓவியங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இலக்கியத்தில் தமிழ் ஓவியங்கள் பற்றி குறிப்பீடுகள். இந்த ஓவியங்களை பற்றி தெளிவாக குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். பாண்டியர் காலத்து ஓவியங்கள், அது எங்கு உள்ளது போன்ற சிறப்புகள் இதில் எழுதியிருக்கிறார்கள். அடுத்து சோழர் காலத்து ஓவியங்கள், அதற்கடுத்து நாயக்கர் காலத்து ஓவியங்கள், நறுமணப் பொருட்கள்,
இன்னும் பல வகையான விவரங்கள் அடங்கியதை பண்டைய காலத்திற்கே நம்மை கொண்டு செல்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழர்களின் வீர விளையாட்டை பார்ப்போமா? ஜல்லிக்கட்டு. வல்லாட்டம், ஆடுபுலி ஆட்டம், கபடி, பச்சை குதிரை, கண்ணாமூச்சி விளையாட்டு, குளகுளையாய் முந்திரிக்காய், ஓணாம்பந்து, வழுக்கு மரம் ஏறுதல். அடுத்து சந்தை மாதிரி சிறு சிறு வியாபாரிகளுக்கு உதவுற மாதிரி சின்ன சின்ன ஸ்டால் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறையா கைவினைப் பொருட்கள் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு ஸ்டால் போட்டு கொடுத்துருக்குறாங்க. சின்ன சின்ன துணிமணிகள், பாசி பாருங்கள், தேங்காய் நாற்று, நிறைய பாசி வகைகள், அதுபோக பொம்மைகள் பாருங்கள், அழகாக கைவினை பொம்மைகள். இதெல்லாமே பார்த்தா அழகாக இருக்குது. இது பாருங்கள், சேவ் நேச்சர் நாட்டு பசு சாணம் கைவினை பொருட்கள் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலை நுணுக்கமான கிராமிய பொருட்களை வைத்து செய்கிறாங்க பாருங்கள். தஞ்சாவூர் பொம்மை, அழகாக சின்ன சின்ன பொம்மைகள்லாம் கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு கலை பொக்கிஷமாக உள்ள இடம். வந்து பாருங்கள். நீங்கள் தமிழகத்தின் ஆட்டங்களை பார்ப்போம். முதல் தேவராட்டம். இது குழுவாக ஆடுறது. அடுத்தது மயிலாட்டம், மயில் போன்று தோகை விரித்து ஆடுவது. அடுத்தது குறவை கூத்து, கூத்துக்கு வேஷம் கட்டி ஆடுறது. அடுத்தது காளி ஆட்டம், அதே மாதிரி ஊர்வலத்தில் காளி வேஷம் போட்டு ஆடுறது. கரகாட்டம் எல்லாத்துக்குமே தெரியும், கரகாட்டம் அருமையாக ஆடுவாங்க பெண்கள். அதுக்கடுத்தது குறவன் குறத்தி ஆட்டம், அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கடுத்தது கலைக்கூத்து, கூத்து கட்டி ஆடுறது. அதுக்கடுத்தது பாகவத மேளம். இப்படி ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் அதனுடைய விவரங்களை எழுதி அங்கே பார்வைக்கு வைத்திருந்தார். எடுக்கலாங்களா? ஐயா, நம்ம வந்து கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுக்கா அடரி கிராமங்க. நாம் வந்து நாட்டு துவரம் பருப்பு தயார் பண்ணுறோம். அதாவதுங்க, பொதுவாக இப்போ வந்து ஒரு 30 நாட்டு துவரம் பருப்பு எப்படி பதப்படுத்தி சாப்பிடணுங்கிறது மக்களுக்கு தெரியல, மறந்துட்டாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருடைய வீட்லேயுமே, ஒரு வீடு தவறாமல் எல்லாருடைய விவசாய வீட்லேயுமே இந்த மாதிரி துவரையை பயிர் பண்ணி அதை தன்னுடைய வீட்டிலேயே செம்மண்ணு கட்டி முளை கட்டி அதுக்கப்புறம் தான் வந்து பருப்பாக்கி ஒரு வருஷத்துக்கு தேவையான பருப்பை அவங்க வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அது மாதிரி புளி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான புளியை எடுத்து வீட்டில் வச்சுக்குவாங்க. இப்படி பண்டமாற்று முறையில் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு தேவையானது அனைத்தும் நம்ம பழைய காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா விவசாயியும் தன்னுடைய வீட்டில் உருவாக்கி வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட யார்ட்டையும் கையேந்தாமல் வாழ்ந்தாங்க விவசாயிகள். ஆனால் இப்போ விவசாயிகளே இதை செய்கிறதுக்கு மலைச்சிக்கிட்டு, இந்த வேலையை செய்கிறதுக்கு மலைச்சிக்கிட்டு செய்யாமல் விட்டுட்டாங்க. இந்த விஷயத்தை நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம தேர்ந்தெடுத்து இந்த பருப்பை நம்ம தயார் பண்ணுறோங்க. செம்மண்ணு கட்டி முளை கட்டி வாயுவை நீக்கப்பட்டு, அதாவது பொதுவாகவே நம்ம மூட்டு வலிக்குதுன்னு டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் என்ன சொல்லுவார், துவரம் பருப்பு சாப்பிடாதீங்க, அதை நிறுத்திடுங்கன்றவார். ஏன்னா டாக்டருக்கு தெரியாது துவரம் பருப்பில் வாயு அதிகம், அது அந்த காலத்தில் வந்து முளைக்கட்டி சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லுவார், சாப்பிட வேணான்றவார். நம்ம இந்த மாதிரி முளை கட்டிட்டு துவரம் பருப்பை சாப்பிட்டோம்னா எவ்வளோ துவரம் பருப்பு சாப்பிட்டாலும் நமக்கு வாயு பிரச்சனையே வராதுங்க. அந்த மாதிரி வாயு பிரச்சனை இல்லாமல் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் சாப்பிட்டு வாழ்ந்ததுனால தான் அவங்க மூட்டு வலி முழங்கால் வலிலாம் இல்லாமல் இருந்தாங்க. பொதுவாகவே நம்ம உடம்புல ஒரு நோய் உருவாகுதுன்னா முதல்ல வந்து வாயு சம்மந்தமான நோய் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும், அப்புறமா தான் மற்ற நோயெல்லாம் வருங்க. பித்தம் கபம் வாயுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 3 சொல்கிறோம் இல்லையா, அதில் வாயு சம்மந்தமான நோய் தான் முதல்ல ஆரம்பிக்கும். அது ஏன் ஆரம்பிக்குதுன்னா, ஒரு நாளைக்கு 3 வேளையுமே பருப்பு சாம்பார் தான் நம்ம சாப்பிட்றோம். காலைல இட்லிக்கும் பருப்பு, மதியம் சாப்பாட்டுக்கும் பருப்பு சாம்பார், நைட்டு டிஃபன் சாப்பிட்டாலும் அதுக்கும் பருப்பு சாம்பார். இப்படி 3 வேளையுமே கடையில் விற்கிற பருப்பை வாங்கி சாப்பிட்டு நம்ம வந்து இந்த வாயு உடம்புல நிறைய ஏற்றிக்கிறதுனால நிறைய மூட்டுக்கு முழங்காலுக்கு ஜாயின் பெயின் எல்லாமே வர்றது இந்த துவரம் பருப்பு. நம்ம நாட்டு துவரம் பருப்பை சாப்பிட்டுக்கிட்டோம்னா யாருக்கும் மூட்டு வலியே இனிமேல் வராது. அதனால் பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கணும், பாரம்பரிய உணவுகளை வந்து நம்ம நம்மாழ்வார் வழியில் மக்கள்கிட்ட எல்லாம் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக இதை நம்ம செய்கிறோங்க ஐயா. எப்படி இருக்குங்க மக்கள்கிட்ட வரவேற்பு? மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குங்க. வாங்கி சாப்பிட்டவங்க திரும்ப வாங்குறாங்க. ஆனால் புதுசாக வாங்குறோன்னு நினைக்கிறவங்க தான் தயங்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு முறை வாங்கிட்டாங்கன்னா திரும்ப வாங்குறாங்க.
மறுபடியும் வேணும்னா கடலூருக்கு உங்களுக்கு லெட்டர் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க நம்ம ப்ரொஃபஷனல் கொரியரில் நம்ம சலுகை கொடுக்குறாங்க விவசாயிங்கிறதுனால. ஒரு கிலோவுக்கு 30 ரூபா தான் கொரியர் அனுப்புறதுக்கு. தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க அனுப்பிட்டு இருக்கோங்கய்யா கொரியரில். நம்மளோட நம்பர் சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. 97 51 10 44 50ங்க. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. இதுபோல ஒரு நிகழ்வை தன்னார்வலர்களால் ஈசா யோக மையத்தினால தான் நடத்த முடியும். ஏன்னா எதையுமே எதிர்பார்க்காம இது யார் நடத்துகிறாங்க, எந்த தன்னார்வலர்கள் இந்த குழுவில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் அர்ப்பணிப்பு உணர்வோட மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்ற உணர்வோட செய்கிறாங்க. இந்த நிலையில தான் தன்னார்வலர்களை சத்குரு உருவாக்கி வச்சிருக்கிறார். யாரோ ஏதோ பேசுங்க, நான் பண்ணுறது இந்த பூமிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் செய்து கொண்டே இருப்பேன் என்று செய்து கொண்டிருக்கிறார் நமது சத்குரு. உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்னம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு, மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.